ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இப்போது செல்ஃப் லேர்ன் பண்ணிகிட்டு இருக்கீங்க ஒரு ப்ரோக்ராமிங். இப்போ ஐடி ஜாப்குள்ளே போகணும்னு சொல்லிட்டு இப்போ போயிட்டு ஒரு கோர்ஸ் ஜாயின் பண்ணாமையோ இல்லை, ஏன்னா இப்போ கோர்ஸ் ஜாயின் பண்ணணும்னா 30,000 40,000 50,000 அந்த மாதிரி அமௌண்ட் கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி கோர்ஸ் ஜாயின் பண்ணாமல் நீங்கள் செல்ஃபாக நீங்களே படிக்கணும்னு நினைக்கிறீங்க, யூடியூப்போ இல்லை வேறு ஏதாச்சும் ஒரு ரெஃபரன்ஸை வச்சோ ஃப்ரீயாக படிக்கணும்னு நினைக்கிறீங்க. அப்படி ஃப்ரீயாக படிக்கிறப்போ உங்களுக்கு இருக்க மெயின் ஸ்ட்ரகிள் எப்படி போர்ஷன்ஸ்லாம் கவர் பண்ணுறது, என்னென்ன போர்ஷன்ஸ்லாம் இருக்கும், எந்தெந்த யூடியூப் வீடியோலாம் பெஸ்ட் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கிளியர் பாத், ஒரு ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு கிடச்சிடாது. ஸோ இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான ஒரு வெப்சைட்டை பார்த்தா பார்க்குறோம். இந்த வெப்சைட்டில் நீங்கள் ஃப்ரீயாக இப்போ நீங்கள் ஒரு செல்ஃப் ஸ்டடி பண்ணிட்டு இருக்கீங்க, நீங்களே ஓனாக ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கீங்க, ஓனாக ப்ரோக்ராமிங் கற்றுக்கணும்னு நினைக்கிறீங்க ஃப்ரீயாக அப்படின்னா இந்த வெப்சைட்டை யூஸ் பண்ணி நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக 0 to 100% வரையும் கற்றுக்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ். அப்படிப்பட்ட ஒரு சூப்பரான வெப்சைட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும், ஃப்ரீயாக படிக்கணும்னு நினைக்கிறீங்க. ஏன்னா இப்போ வெளில போய் படிச்சிங்கன்னா ரொம்ப செலவாகும். இப்போ எல்லாம் மினிமம் 20,000 கேட்குறாங்க. ஒரு சில பேர் வேறு டிஸ்ட்ரிக்டில் இருப்பீங்க, இப்போ இன்ஸ்டியூட் எல்லாமே சென்னையில் இருக்கும். ஸோ ஆன்லைன்லையும் சரியாக சொல்லித்தர மாட்டாங்களோங்கிற பயம் இருக்கும். பட் இந்த இடத்துல நீங்கள் ரொம்ப ஃப்ரீயாகவே கற்றுக்கலாம். ஸோ இந்த வீடியோவை தெரிஞ்சுக்கணும், ஸ்கிப் பண்ணாமல் டில் எண்ட் வரையும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனல் இன்றைக்கி தான் ஃபர்ஸ்ட் டைம் புதுசாக வந்திருக்கீங்கன்னா, என்னோட நேம் பார்த்தீங்கன்னா நவீன். நான் மோர் தென் 1+ இயர்ஸாக ஐடியில் ஹெச்ஆராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ என்னோட எக்ஸ்பீரியன்ஸை நம்மளோட சேனலில் ரெகுலராக வீடியோஸாக போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நீங்கள் ஐடிக்குள்ளே வரணும்னு நினைக்கிறீங்க, இல்லை ஆல்ரெடி ஐடியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்கனாலுமே கூட சரி, நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம ரெகுலராக ஐடி பற்றின அப்டேட்ஸ் தான் நம்ம சேனலில் வீடியோஸாக போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேங்களா? ஸோ லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ गाइस. ஸோ இந்த வீடியோவில் நான் சூப்பரான வெப்சைட்டை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் இப்போ ஒரு இன்ஸ்டியூட் ஜாயின் பண்ணுறீங்க, இப்போ நீங்கள் ஏதாச்சும் ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் சூஸ் பண்ணிட்டீங்க, டேரெக்டாக போய் இன்ஸ்டியூட் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடியாச்சும் அட்லீஸ்ட் ஒரு 1 வீக்கோ 1 மந்த்தோ இந்த மாதிரி ஃப்ரீ ட்ரையலில் படித்து பார்த்து உங்களுக்கு அது செட் ஆகுதான்னு பாருங்கள். ஏன்னா மெயின் ப்ராப்ளமே நிறைய பேர் டேரெக்டாக போய் இன்ஸ்டியூட்டில் 10,000 20,000 கொடுத்துட்டு படிக்க முடியாமல் அமௌண்ட் வேஸ்ட்டாக எக்கச்சக்க பேர் மணி வேஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வேறு ஏதாச்சும் எடுத்து ட்ரை பண்ணுறாங்க. ஸோ அதனால் இந்த மாதிரி ஃப்ரீ பிளாட்ஃபார்மில் ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லை நான் சொன்ன மாதிரி லொக்கேஷன் இஷ்யூ, சென்னையில் தான் இன்ஸ்டியூட் இருக்குது, நான் எப்படி படிக்கன்னு தெரியலனாலும் இந்த வெப்சைட் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இல்லை ஃப்ரீயாக படிக்கணும்னு நினைக்கனாலும் யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோவை நான் ரொம்ப இழுக்காமல் டேரெக்டாக டீப் டைவ் வெப்சைட்குள்ளே இப்போ நம்ம போயிடலாம். ஸோ வெப்சைட்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு டிஸ்க்ளைமர் என்னன்னா, நீங்கள் தயவு செய்து ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோ டில் எண்ட் வரையும் பாருங்கள். எதனால் சொன்னால், ஜஸ்ட் நீங்கள் வெப்சைட் நேம் மட்டும் தெரிஞ்சு நீங்கள் போய் கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு கரெக்டான ரோட் மேப் தெரியாது. நான் இந்த வீடியோவில் அந்த வெப்சைட் என்ன, அந்த வெப்சைட்டில் எப்படி நீங்கள் கரெக்டாக படிக்கணும், ஃப்ரண்ட் எண்ட்னா எப்படி படிக்கணும், பேக் எண்ட்னா எப்படி படிக்கணும், அது எப்படிலாம் அந்த வெப்சைட்டை எஃபெக்டிவாக யூஸ் பண்ணலாங்கிறத சொல்ல போகிறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் டில் எண்ட் வரையும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? எஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ அந்த வெப்சைட் நேமை பற்றி பார்ப்போம். அந்த வெப்சைட் நேம் தான் பார்த்தீங்கன்னா roadmap.sh. ஓகேங்களா? இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த வெப்சைட்டோட நேம். நான் roadmap.sh போட்டு நான் சர்ச் கொடுத்துட்டேன். ஓகேங்களா? ஸோ டெவலப்பரோட ரோட் மேப்னு சொல்லி ஃபர்ஸ்ட்டே அவங்க கொடுத்துட்டாங்க. இல்லை டெவலப்பர் டெஸ்டிங் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இதை பற்றி டீட்டெயிலாக அந்த வெப்சைட்டை பற்றி நான் கம்ப்ளீட்டாக எப்படி எஃபெக்டிவாக யூஸ் பண்ணுங்க நான் டீட்டெயிலாக சொல்லித்தரேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அப்படியே கீழே வந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இதிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன ரோல்ஸ் இவங்க ரோட் மேப் வச்சுருக்காங்கன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர், பேக் அண்ட் டெவலப்பர், டெவாப் சைடு, இல்லை பிளாக் செயின், லேட்டஸ்ட் டெக்னாலஜிலேருந்து சைபர் செக்யூரிட்டி, யூஎக்ஸ் டிசைனர் வரையும் நீங்கள் என்னென்ன ரோல் போகணும்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் அந்த ரோலை கிளிக் பண்ணி உள்ளே போயிட்டு ஃப்ரீயாகவே படிச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த ரோலுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இப்போ பேக் எண்ட்குள்ளே ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் நிறைய இருக்கும், ஜாவா, பைத்தான். ஃப்ரண்ட் எண்ட்குள்ளே ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் ஃப்ரேம் ஒர்க்ஸ் இருக்கும், ஆங்குலர், ரியாக்ட்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜோட மெயின் ஸ்கில்ஸை மட்டும் கீழே பிரித்து தனியாக வச்சுட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இங்கே தனியாக வச்சுருக்காங்க பாருங்கள். சாரி. ஸோ எல்லா விஷயத்தையும் ஸ்கில் பேஸ்டு ரோட் மேப். இது பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஜாவா படிக்கணும்னு நினச்சி இதில் போய் ஜாவா மட்டும் ஸ்கில் பேஸில் படிச்சிடலாம். பைத்தான் படிக்கணும்னா பைத்தான் பார்க்கலாம், ஆங்குலர், ரியாக்ட்னு சொல்லி ஸ்கில்ஸ் பேஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் ஓவராலாக இப்போ ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர் ஆகும்னா ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பரில் ஏதோ ஒரு ஸ்கில் செட்டில் இப்போ ஃப்ரண்ட் அண்ட் ஆங்குலர் அண்ட் ரியாக்டில் ஏதோ ஒன்று படிக்கிற மாதிரி இருக்கும், பேக் என்ன ஜாவா அண்ட் பைத்தான் ஒன்று படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ரோட் மேப்பில் எந்த சைடு நீங்கள் பார்க்க போகிறீங்க. இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் உங்களுக்கு எதை பார்க்க போகிறேன்னு நீங்கள் அதை படிக்கணும். நான் இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு பேக் எண்டை வச்சு எப்படி படிக்கணும்னு சொல்லித்தரேன். அதே மாதிரி தான் அதில் எப்படி யூஸ் பண்ணுறீங்களோ அதே மாதிரி நீங்கள் ஃப்ரண்ட் அண்ட் மற்ற விஷயம் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் பிளாக் எண்டை நான் கிளிக் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ இப்போ பேக் எண்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா வந்துடுச்சு ரோட் மேப். எப்படிலாம் படிக்கணும், என்னென்ன மாதிரி நீங்கள் சிலபஸை கவர் பண்ணணும்னு சொல்லி டீட்டெயில்டாக ரோட் மேப் கொடுத்துட்றாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்ம செல்ஃபாக படிக்கிறப்போ இருக்க மேஜர் மிஸ்டேக் என்னவா இருக்கும், மேஜர் ப்ராப்ளம் செல்ஃபாக படிக்கிறப்ப என்னவா இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, எதுக்கப்புறம் எதை படிக்கிறது, என்னென்ன டாபிக்ஸ்லாம் கவர் பண்ணணும், எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் நமக்கு தெரியாமல் இருக்காது. அந்த விஷயத்தை எல்லாத்தையுமே தான் அந்த ரோட் மேப் மூலிமா நமக்கு கிளியராக சொல்லி கொடுத்துட்றாங்க. நமக்கு இந்த பேக் அண்ட் கொண்டில் நான் வந்துட்டேன். பேக் எண்டில் என்ன டாபிக்ஸ் கவர் பண்ணணும்னு சொல்லி ஒவ்வொரு கலரோட இம்பார்ட்டன்ஸையும் கொடுத்து அழகாக கொடுத்துருக்காங்க. அவங்க
டீட்டெயில்டாக நோட் பண்ணிங்கன்னா இங்கே பாருங்கள் எல்லோ கலரில் இருக்குது, ஆரஞ்சு கலர் இருக்குது, டிக் இருக்குது, இங்கே பாருங்கள் வயலட் கலர் கோட் டைரக்டாக இருக்குது, டாட்டட் கோட் இருக்குது. இது ஒன்றுமே ஒவ்வொரு விஷயத்த நோட் பண்ணுது, ஒவ்வொரு இம்பார்ட்டன்ஸை குறிக்குது. அது எப்படி என்னென்ன மாதிரி குறிக்குதுங்கிறத பற்றி எப்படி நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக படிக்கணுங்கிறத பற்றி டீட்டெயில்டாக பார்க்கலாம். சரிங்களா? இந்த எல்லோ கலரில் இருக்கிறதுலாம் பார்த்தீங்கன்னா மெயின் டாபிக்ஸ். ஓகேங்களா? இப்போ நீங்கள் பேக் எண்டில் ஃபஸ்ட் நீங்கள் பேசிக் மெயின் டாப்பிக்கில் இன்டர்நெட்னு தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறமேலு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் என்னென்ன இருக்கோ அதில் ஏதாச்சும் ஒன்று தெரிஞ்சுக்கணும். அடுத்தது வெர்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம்னு அதில் தெரிஞ்சுக்கணும், டேட்டா பேஸ் தெரிஞ்சுக்கணும் சொல்லி இது எல்லாமே மெயின் டாபிக்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லோ கலரில் இருக்கும். சரிங்களா? அந்த மெயின் டாப்பிக்கோட சப் டாபிக்ஸ் என்னென்ன இருக்கும், இப்போ இன்டர்நெட்டோட சப் டாபிக்ஸ் பார்த்தீங்கன்னா என்னென்ன இருக்கும் அது எல்லாமே அதை சுற்றி ஆரஞ்சு கலரில் இருக்கும். ஓகேங்களா? ஆரஞ்சு கலர் இருக்கிறது எல்லாமே மெயின் டாப்பிக்கோட சப் டாபிக்ஸ். ஓகேங்களா? ஸோ அது எப்படி மெயின் டாபிக் இப்போ டேரெக்டாக இன்டர்நெட்டை முடிச்சுட்டு இங்கே வெர்ஷன் கண்ட்ரோலுக்கு அடுத்தது இப்படி வந்துடக்கூடாது. இந்த டார்க் கலரில் இருக்க லைன் பார்த்தீங்கன்னா எப்படி வரிசையாக போகணுங்கிறத மீன் பண்ணுறாங்க. இன்டர்நெட்டை முடிச்சுட்டு டேரெக்டாக நீங்கள் லாங்குவேஜ்குள்ளே வரணும், அதுக்கப்புறமே வெர்ஷன் கண்ட்ரோல், அதுக்கப்புறமேல இப்படின்னு சொல்லி வரிசையாக போகணும். இந்த டாட்டட் லைன்ஸ் எதை மீன் பண்ணுறாங்கன்னா அதுக்குள்ளே இருக்க இன்டர்ப்ல நீங்கள் என்னென்ன பார்ட்ஸை படிக்கணும் அப்படிங்கிறது இந்த டாட்டட் லைனுக்குள்ளே மீன் பண்ணுறாங்க. இப்போ இன்டர்நெட்டுக்குள்ளே சப்ஹெட்டிங்கில் நீங்கள் இதெல்லாம் படிக்கணுங்கிறத டாட்டட் லைனில் மீன் பண்ணுறாங்க. அது இல்லாமல் இந்த டிக் எல்லாத்தையும் எதை மீன் பண்ணுறாங்கன்னா ஒவ்வொன்றோட இம்பார்ட்டன்ஸை குறிக்கிறாங்க. மேலேயே இருக்குது பாருங்கள், ஒயலட் கலர்ல இருந்தால் கண்டிப்பாக ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி க்ரீன் டிக் இருக்குன்னா ஆல்டர்னேட்டிவ் ஏதோ ஒன்று அதில் பிக் பண்ணணும். இந்த மாதிரி லைட் இந்த கலரில் இருக்கிறதுல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் படித்தாலும் படிக்கலாம், மேண்டிட்டரி கிடையாது. இந்த மாதிரி இருக்கிறத அவங்க பெருசாக ரெக்கமெண்டே பண்ணல, பட் அந்த போர்ஷன் இருக்குங்கிறத கவர் பண்ணியிருக்கோன்னு சொல்லி அவங்களே ஒரு இன்ஸ்ட்ரக்ட் கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், இந்த வயலட் கலரில் இருக்கிறதுனால இப்போ இந்த இன்டர்நெட்டில் இருக்க இந்த 6 விஷயத்தையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக படித்தே ஆகணுங்க, எதையுமே ஸ்கிப் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் லாங்குவேஜ், செகண்ட் டாபிக் லாங்குவேஜில் பார்த்தீங்கன்னா எல்லாமே பாருங்கள் க்ரீன் டிக் அடிச்சிருக்காங்க. க்ரீன் டிக்னா என்ன, ஆல்டர்னேட்டிவில் ஏதோ ஒன்றை சூஸ் பண்ணால் போதும். பாருங்கள் ஆல்டர்னேட் ஆப்ஷன். ஸோ இந்த லாங்குவேஜ் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் பேக் எண்டில் பார்த்தீங்கன்னா ஒன்று நீங்கள் ஜாவாவோ பிஹெச்பியோ பைத்தானோ உங்களுக்கு எது வேணுமோ அதில் ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு தான் க்ரீனில் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அப்படியே நீங்கள் கீழே வந்தீங்கன்னா சிமெண்ட் கலரில் கொடுத்துருக்காங்க. பாருங்கள், இங்கே பாருங்கள், இங்கே இருக்குது பாருங்கள், இந்த லேர்ன் அபவுட் ஏபிஐஸில் இந்த இது பார்த்தீங்கன்னா ரொம்ப மேண்டிடரி படித்தே ஆகணும். இந்த ரெண்டும் பார்த்தீங்கன்னா ஆப்ஷனபிள்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் கம்மி, சும்மா பார்த்துக்கிறதுனா பார்க்கலாம், இல்லை டைமில் டக்குன்னு கவர் பண்ணாலும் எல்லாத்தையும் ஒமிட் பண்ணாலும் ப்ராப்ளம் கிடையாதுங்கிறத தேர்ட் இம்பார்ட்டனாக கொடுத்துருக்காங்க. அடுத்தது ஃபோர்த் இம்பார்ட்டனாக இங்கே கொடுத்துருக்க அந்த ஒன்றுமே இல்லாத இந்த ஃபுல்லாக பிளாங்காக இருக்கிறது பார்த்தீங்கன்னா நீங்கள் படிக்கவே தேவை கிடையாது, சும்மா பார்க்கணுன்னா பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு. ஸோ இந்த இம்பார்ட்டன்ஸை மெயினாக நோட் பண்ணி படிங்க. ஓகேங்களா? இதெல்லாம் தான் கலர் டிஃப்ரென்ஸையும் அந்த லைனோட டாட்டட் அப்படியே ஃபுல் லைனையும் ப்ளஸ் இந்த டிக்ஸை வச்சும் அவங்க மென்ஷன் பண்ணுறாங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி தான் நீங்கள் படிக்கணும், அதுலேயும் அவங்க கிளியராக கொடுத்துருக்காங்க. இப்போ எப்படி படிக்கணும் அப்படின்னா இதில் இப்போ நான் இன்டர்நெட்டை பற்றி ஃபஸ்ட் நான் தெரிஞ்சுன்னா முதல் இன்டர்நெட்டை நான் கிளிக் பண்ணேன்னா இன்டர்நெட்னா என்னங்கிற ஒரு 2 லைன் எக்ஸ்ப்ளனேஷன். அதுக்கப்புறமேலே இன்டர்நெட்டில் நீங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் டாபிக்ஸ் பார்க்கணும் அப்படிங்கிற விஷயங்கள் இங்கே கீழே இருக்குது. ஓகேங்களா? இந்த இன்டர்நெட்டுக்குள்ளேயே பாருங்கள், ஹவு டஸ் த இன்டர்நெட் ஒர்க், அப்புறம் ஹவு டஸ் இன்ட்ரடக்ஷன் ஆஃப் இன்டர்நெட்டு. ஸோ இந்த மாதிரி எல்லா டாபிக் இருக்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரிட்டன் ஃபார்மேட்லையும் இருக்கும், யூடியூப் லிங்காகவும் இருக்கும். இப்போ பாருங்கள், ஹவு டஸ் இன்டர்நெட் ஒர்க் அப்படிங்கிறது ரிட்டன் ஃபார்மேட்டில் இருக்குது, நீங்கள் ரிட்டன் ஃபார்மேட்டில் படிச்சுக்கலாம். அதே மாதிரி ரொம்ப மெயினாக இருக்குது, இதை புரிய வைக்கணும் அப்படின்னு நல்லா இருக்க டாபிக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூடியூப் வீடியோவாக கொடுத்துருவாங்க. இப்போ பாருங்கள், டேரெக்டாக யூடியூப் சேனலுக்குலாம் வந்துருச்சு பாருங்கள். யூடியூப் சேனலில் இருக்க டாபிக் ஹவு டஸ் த இன்டர்நெட் ஒர்க், இந்த வீடியோ 8 நிமிஷம், இதை பார்த்தீங்கன்னா நீங்கள் இதை புரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு பிளாகாகவும் வச்சுருப்பாங்க, யூடியூப் சேனல் லிங்காகவும் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. இப்போ நீங்கள் இதெல்லாத்தையும் படிச்சிட்டிங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு இன்டர்நெட்டோட சப் டாபிக், இப்போ ஹவு டஸ் த இன்டர்நெட் ஒர்க், அப்புறம் வாட் இஸ் ஹெச்டிடிபி அப்படின்னு போனீங்கன்னா ஹெச்டிடிபினா என்ன அப்படிங்கிற டீட்டெயில்டாக இருக்கும். ஓகேங்களா? இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்குள்ளேயும் என்னென்ன நீங்கள் பார்க்கணுன்னு சொல்லி வரிசையாக வச்சுக்கிட்டு இருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ஈஸியாக ஒரு ஸ்ட்ரக்சராக நீங்கள் படிச்சலாம். கண்டிப்பாக இதை படிச்சுட்டு நீங்கள் போனீங்கன்னா டேம் ஷூராக இன்டர்வியூ கிராக் பண்ண முடியுமா, அந்தளவுக்கு எல்லா டாப்பிக்கும் அவங்க எதையுமே மிஸ் பண்ணல. அதனால தான் இம்பார்ட்டன்ஸ் போட்டு கொடுத்துட்டாங்க. படிக்கணும்னா படிங்க, படிக்காமனா அது விட்டுருங்க, ஒப்பீனியன் இருக்குது அப்படி ஆப்ஷனபிள் தான் சொல்லியும் அவங்க கொடுத்துட்டாங்க. இதில் எல்லா டாபிக் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், செம்ம யூஸ்ஃபுல்லான விஷயம். அழகாக நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக படிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறமேல் நான் ஃபர்தராக பார்த்தீங்கன்னா அடுத்தது
அந்த ஸ்கில் சைடுக்குள்ளே வரேன் பாருங்கள். இப்போ நான் பேக் ஹெண்டில் அந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் ஏதாச்சும் சூஸ் பண்ணணும்னு சொன்னால இப்போ நான் அதில் போய் நான் ஜாவாவை இப்போ நான் சூஸ் பண்ணுறேன் அப்படின்னா ஜாவாவை பற்றி டீட்டெயில்டான விஷயங்களும் அதே மாதிரி இங்கே கொடுத்துருப்பாங்க. சேம் அதே விஷயம்தான். அந்த எல்லோ கலரு அதோட இம்பார்ட்டன்ஸ் சுற்றி இருக்கிறது டாட்டர் லைன்ஸ் இந்த லைன்ஸ் அதே மாதிரி தான். பட் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த இம்பார்ட்டன் அந்த டிக் எதுவுமே இருக்காது. ஏன்னா இந்த ஸ்கில் செட்டுக்குள்ளே அவங்க எல்லாத்தையும் இம்பார்ட்டனாக இருக்கிறத மட்டும் தான் வச்சுருக்காங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா சேம் அதே மாதிரி தான். நீங்கள் இப்போ லேர்ன் ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் ஜாவா ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் ஜாவாவில் என்னென்ன டாபிக்ஸ் இருக்கோ அது உள்ளே இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அதோட சப் டாபிக்ஸ் என்னென்ன இருக்கோ அதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உள்ளே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இதை வச்சு நீங்கள் சூப்பராக வரிசையாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அழகாக ஸ்ட்ரக்சரபுளாக படிச்சிடலாம். அதே மாதிரி இப்போ நீங்கள் படிச்சுட்டு வரீங்க. இப்போ நான் லேர்ன் ஃபண்டமெண்டல் படித்து இதை நான் படித்து முடிச்சிட்டேன்னா மார்க்கஸ் டன் கொடுத்துட்டேன்னா அது படிச்சுட்ட மாதிரி ஸ்ட்ரைக் அவுட் ஆயிரும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அடுத்தது இப்போ டேட்டா ஸ்ட்ரக்சர் இதை படிச்சுட்டேன்னா மார்க்கஸ் டன் இந்த மாதிரி இதாகிடும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் அப்படியே வரிசையாக படிச்சு வரலாம். செம்ம யூஸ்ஃபுல். ஒவ்வொன்றை பற்றி டீட்டெயில்டாக செம்மையாக பிரித்து வச்சுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா சப்லிங்க்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஒன்று இந்த பிளாகாவோ சின்ன டாபிக் கொடுத்துட்றாங்க. அப்படி இல்லை அது ஒரு பெரிய டாபிக் அப்படின்னாலுமே லிங்க்ஸாக கொடுத்து உங்களுக்கு என்னென்ன நீங்கள் படிக்கணும் டுட்டோரியல்லேருந்து எல்லாமே உங்களுக்கு செம்ம சூப்பராக கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இதை வச்சு நீங்கள் ப்ரோ லெவல் வரையும் கற்றுக்க முடியும். ஓகேங்களா? இதில் உங்களுக்கு இன்னும் என்னென்ன அட்வான்டேஜ்னா இந்த மாதிரி வெப்சைட்ஸ்லாம் என்னென்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். ப்ளஸ் அதே மாதிரி யூடியூப் சேனல்ஸ்லாம் என்னென்ன இருக்குங்கிறதும் நீங்கள் அழகாக இதில் பார்த்துக்க முடியும். ஓகேங்களா? ஏன்னா நீங்கள் நார்மலாக சர்ச் பண்ணிங்கன்னா எது பெஸ்ட்டு எதில் நல்லா சொல்லித்தராங்கன்னு உங்களுக்கு தெரியாது. இவங்க பார்த்தீங்கன்னா எது பெஸ்ட்டாக இருக்கோ அதை மட்டும் தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ எல்லாத்த பற்றியும் டீட்டெயில்டாக கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ நீங்கள் இதை முடிச்சுட்டு ரெண்டையுமே பார்த்துக்கலாம். அதை பார்த்து முடிச்சுட்டு கூட கைட்லைன்ஸு ப்ளஸ் வீடியோ ப்ளஸ் உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ப்ராக்டிஸ் செக்ஷன் கூட பெஸ்ட் ப்ராக்டிஸஸ்ன்னு சொல்லி தனியாக ப்ராக்டிஸ் செக்ஷன் கூட இருக்குது. நீங்கள் இதில் போய் எல்லாத்தையும் ப்ராக்டிஸ் பண்ணியும் பார்த்துக்கலாம். செம்ம யூஸ்ஃபுல்லான விஷயம் எல்லாத்தையும் படிக்கலாம். நான் உங்களுக்கு ஒரு அடிஷ்னல் டிப் உங்களுக்கு தரேன் பாருங்கள். இப்போ நீங்கள் இப்போ ஒரு கோடிங் படிக்கிறீங்க. இப்போ நிறைய பற்றி டவுட் இருக்கும். எனக்கு இது டக்குன்னு இப்போ நான் ஜாவா பார்த்துட்டு இருக்கேன் இல்லை யூடியூப் வீடியோ பார்க்குறேன் பிரதர். இப்போ டக்குன்னு எனக்கு நடுவில் ஒரு இடத்துல புரியலை, அதை நான் எப்படி கிளாரிஃபை பண்ணிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு போய் டவுட் இருக்கும். இப்போ நான் அந்த பேசிக் ஆஃப் சின்டெக்ஸில் எனக்கு இப்போ நான் பார்க்குறப்ப ஏதாச்சும் ஒரு டவுட் எனக்கு வந்துருச்சு அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் சாட் ஜிபிடி யூஸ் பண்ணிக்கங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த இடத்துல சாட் ஜிபிடி யூஸ் பண்ணிங்க. சாட் ஜிபிடியில் இப்போ நான் போடுறேன் பாருங்கள். வாட் இஸ் சின்டாக்ஸ் இன் தமிழ்னு போட்டு வித் கோடிங் எக்ஸாம்பிள் அப்படின்னு போட்டேன்னா எனக்கு எல்லாமே டீட்டெயில்டாக கொடுத்துரும் ஃப்ரெண்ட்ஸ். இதில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டவுட் இருக்குது. நீங்கள் அதை படிக்கிறப்போ யார்கிட்ட போய் கேட்குறதுன்னு தெரியலனா நீங்கள் டேரெக்டாக சாட் ஜிபிடி யூஸ் பண்ணி இது உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிவ் டூலாக சொல்கிறேன். நீங்கள் இதில் போய் படிச்சுக்கலாம். உங்களுக்கு இங்கிலீஷில் புரிஞ்சாலும் இங்கிலீஷ்லேயே படிக்கலாம், தமிழில் புரிஞ்சாலும் தமிழ்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சொல்லிடும். சாட் ஜிபிடி openai.com இந்த வெப்சைட் நேமும். ஓகேங்களா? ஸோ அது பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளோடய உங்களுக்கு என்னென்ன இருக்குது எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத கிளியராக கொடுத்துரும். அப்படி உங்களுக்கு அது புரியல அப்படின்னாலும் இன்னும் எக்ஸ்பிளைன் மோர் டீட்டெயில்டு அப்படின்னு கொடுத்தீங்கன்னா மோர் டீட்டெயில்டாக என்ன விஷயம் அப்படிங்கிறது உங்களுக்கு போட்டு கொடுத்துரும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ நீங்கள் இந்த வெப்சைட் யூஸ் பண்ணியும் ப்ளஸ் ஒரு அடிஷ்னல் அட்வான்டேஜாக எனக்கு மேபி இதை சஜஸ்ட் பண்ணாலும் பெட்டராக இருக்கும்னு தோணுச்சு படிக்கிறப்போ. இதையும் நான் சொல்லியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ இதுதான் ஒரு கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் நீங்கள் எல்லாத்தையும் வரிசையாக படிச்சுட்டு வரதுக்கு. சரிங்களா? எஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது மூலிமா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக ஒரு கம்ப்ளீட் எக்ஸ்ப்ளனேஷன் கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதை தாண்டி உங்களுக்கு வேறு டவுட்ஸ் இருக்குனால கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். மெயினாக இது எனக்கு ஒரு டெவலப்பர் சஜஸ்ட் பண்ணார் ப்ரோ வச்சு ஃப்ரீயாக படிச்சலாம், மேபி உங்கள் சப்ஸ்கிரைபர்ஸ் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் ரெக்கமெண்ட் பண்ணி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பேர் தடுமாறிட்டு இருக்கீங்க, எப்படி படிக்கலாம் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு தெரியாமல். ப்ளீஸ் இதை வச்சு ஸ்டார்ட் பண்ணுங்கள். நிறையா ஸ்டேஜஸாக இருக்கவங்க. இப்போது நான் சொன்ன மாதிரி சென்னை வந்து படிக்க முடியல, இல்லை அதர்ஸ் வில்லேஜ் சைடில் இருக்கும், டவுன் சைடில் இருக்கும், எங்களுக்கு ஒரு சோர்ஸ் கிடைக்க மாட்டேங்கிறவங்க இப்படி ஃப்ரீயாக படிக்கலாம். இல்லை மணி ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் இருக்கவங்க இப்படி ஃப்ரீயாக படிக்கலாம். இதுவே போதும் ஃப்ரெண்ட்ஸ். இதை நீங்கள் படிச்சுட்டு நீங்கள் அஃபிஷியல் கோர்ஸ் பண்ணலாம். இதை தாண்டி உங்களுக்கு டவுட் இருந்தாலும் கண்டிப்பாக எனக்கு லிங்க்டினோட லிங்க்கும் இன்ஸ்டாகிராமோட லிங்க்கும் நான் கீழே கொடுத்துருக்கேன். எனக்கு இன்ஸ்டாகிராமில் வந்து மெசேஜ் பண்ணுங்க, கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுவேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஹோப் இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வேறு ஏதாச்சும் வெப்சைட்ஸ் வேணும், இந்த மாதிரி ஐடிக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க மாதிரியான வெப்சைட் வேணாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் சொன்ன மாதிரி வரிசையாக ஃபஸ்ட்டு ரோல் பேஸில் என்ன ரோல் போகிறேன் நான் சூஸ் பண்ணிவிட்டு அதில் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதில் என்ன ஸ்கில் என்ன இதை சூஸ் பண்ண போகிறீங்க, ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் ஃப்ரேம் ஒர்க்ஸில் இப்போ ஜாவாவா பைத்தானா ஆங்குலரான் என்ன சூஸ் பண்ண போகிறீங்களோ அதை பொறுத்து படிச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஹோப் இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் டில் எண்டு வரையும் பார்த்ததுக்கு தேங்க்யூ ஸோ மச் காய்ஸ். ஸோ இன்னும் நீங்கள் நம்ம லைக் பட்டன் தட்டணும், ஒரு லைக் பட்டன் தட்டி விட்டுருங்க. ஸோ அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம், அப்கமிங் போகிற வீடியோஸ் உங்களுக்கு வரும். ஸோ தேங்க்யூ ஸோ மச் காய்ஸ். திஸ் இஸ் யுவர் HR நவீன் சைனிங் ஆஃப்.